இதெல்லாம் நல்லா யோசிச்சு பார்த்துதான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நம்ம பிரிஞ்சிடலாம். என்ன மறந்துருங்க. நம்ம பிரிஞ்சிடலாம், என்ன மறந்துருங்க. நீ ரொம்ப சாதாரணமா சொல்ற. என்னால் அப்படிலாம் சொல்ல முடியாது. என்ன உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சது அந்த கடவுள் தான். என் மனசுக்குள்ள நீ இருக்கேன்னு புரிய வச்சது, என் காதலை உன்கிட்ட சொல்ல வச்சது அந்த கடவுள் தான். நீ என் காதலை ஏத்துக்கிட்டது கூட அந்த கடவுளை சாட்சியா வச்சுதான். ஆனா இப்ப அதே கடவுளை சாட்சியா வச்சு நம்ம பிரிஞ்சிருவோம்னு சொல்றேன். நம்மளை ஒண்ணு சேர்த்து வச்ச கடவுளே நினைச்சாலும் இனி நம்மளை பிரிக்க முடியாதுன்னு நான் நம்புறேன். ஆனா உனக்கே அந்த நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. காதல்ன்றது ஒரு வரம். அந்த வரத்தை கடவுள் எல்லாருக்கும் கொடுக்கறது இல்ல, நமக்கு கொடுத்திருக்காரு. ஆனா நீ வரத்தை கையில வாங்கிட்டு அதை தூக்கி போடலான்னு சொல்றிய. உன்னால அது எப்படி முடியுது? நீ காதலை ஏத்துக்கிறதுக்கு நீ பல நாள் யோசிச்ச. அப்பெல்லாம் உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். ஆனா அந்த காதல் கல்யாணத்துல முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம், என்ன மறந்துருங்கன்னு சொல்றப்ப அதை கேட்கும் போதுதான் என் மனசு வலிக்குது. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என் மனசுல உன் நினைப்பு இருந்துட்டு தான் இருக்கும். உன்னை நான் மறக்கணும்னா அதுக்கு என் உயிர் போகணும். சரி, நான் உன்னை மறக்கணும், உன்னை விட்டு பிரியணும், அதான உன் ஆசை. உன் ஆசையை நிறைவேற்ற நான் தயாரா இருக்கேன். நீ ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம பிரிஞ்சிருவோம். இனி உன் வாழ்க்கையில நீ என்ன பார்க்கவே மாட்ட.
டேய் ஏண்டா இன்னும் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க? நான் சொன்னதுதான். உன்னோட பாட புத்தகத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து பேக் பண்ணு போ. அக்கா, என்னாச்சு கணேசா? என்ன நடக்குதுங்க? டேய் நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? முதல்ல உன் பாட புத்தகத்தை எல்லாம் கொண்டு வந்து வைக்க போறியா இல்லையா? போ. இப்படி போட்டுருவேன். சீக்கிரமா எடுத்துட்டு போடா. எதுக்குப்பா இதெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா சொல்லுங்கப்பா. அம்மா போட்டோவை எதுக்குப்பா பேப்பர்ல சுத்தி வைக்கிறீங்க? டேய் எடுத்து உள்ள வைடா. கணேசா, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் இந்த பேக்ல எடுத்து வச்சிருக்கேன். ஏதாவது விட்டு போயிருந்தா பார்த்து எடுத்து வச்சுக்கோ. அப்பா, இப்போ எதுக்காகப்பா எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா, நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு புரியுது. உங்க கோவம் தீரணும்னா என்ன வேணா அடிங்க. ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. இப்ப எதுக்காக எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்கப்பா. அப்பா, நீங்க இப்படி என்கிட்ட பேசாம இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. பேசுங்கப்பா, என்னாச்சுப்பா? அப்பா சொல்லுங்கப்பா, என்னாச்சு? அப்பா என்னாச்சுப்பா? பேசுங்க, பேசுங்கப்பா. உனக்கு புத்திமதி சொல்லி சொல்லி எனக்கு அழுத்து போச்சு. நான் சொல்றது எதைய நீ காதுல வாங்காததுனாலதான் இன்னைக்கு பட்ட பகல்ல நடு ரோட்ல கட்டி. சீ.
நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? உன்னை பெத்த பாவத்துக்கு நான் தான் ரத்த கண்ணீர் வடிக்கணும். உன்னால நான் தலை நிமிர முடியாது. எப்பவும் எனக்கு தலை குடிவுதான். அதனால நானும் என் மகனும் யாருக்கிட்டையும் சொல்லிக்காம இந்த ராத்திரியை இந்த ஊரை விட்டு போறோம். இத பார், நீ என்னோட மகளா இருந்தா என் பின்னாடி ஊருக்கு வா. இல்ல உன் மனசுக்கு பிடிச்சபடிதான் இருப்பேன்னா அது ஓ இஷ்டம். நான் இனி ஒன்ன கட்டாயப்படுத்த போறதில்ல. நான் ஊரை விட்டு போற விஷயம் காது வச்ச மாதிரி ரகசியமா இருக்கணும். நீ யாரு காதுலயாவது போட்டு வச்ச அப்புறம் நான் போக மாட்டேன். என் உயிர் போயிடும். சுந்தரம், வா இளவரசு. அம்மா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க சுந்தரம். என்ன விஷயம் இளவரசு? தெரியல, சுந்தரத்தை உடனே கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. கிளம்பி வந்துட்டேன். சரி, நீ முன்னாடி போ, நான் வரேன். சரி சுந்தரம். அகிலா இப்ப எதுக்காக விசுவாசத்தை கூட்டிட்டு வர சொல்லி ஆள் அனுப்பியிருக்கான்னு தெரியலையே. சுந்தரம் எங்க? நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன்னு சொன்னாருங்கம்மா. என்னது? அக்கா கூப்பிட்டு அனுப்புனாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அப்படியா சொல்லி அனுப்புனாரு? பாத்தீங்களாக்கா, முன்னாடி எல்லாம் சுந்தரம் சொல்றதுக்கு முன்னாடியே பதறி அடிச்சிட்டு ஓடி வந்து நிக்கிற மனுஷன் இப்ப நீங்க கூப்பிட்டு அனுப்பிருக்கீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிருக்காரு. சித்தி, அவர் ஒண்ணு வரமாட்டேன்னு சொல்லலையே. முன்னாடி போங்க பின்னாடி வரேன்னு தானே சொல்லியிருக்காரு. எல்லாம் ஒண்ணுதான். சுந்தரம் வந்தாச்சு. வந்துட்டீங்களா? அம்மா, நீங்க வர சொன்னதா இளவரசு வந்து சொன்னாரு. பரம்பரை செயின் விஷயத்துல நான் உன்கிட்ட கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிட்டேன். அதுவும் மனசுல கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி இப்ப எதுக்கு இவ புதுசா ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கா? இப்ப கூட என் மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு தான் நீ இப்படி சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சுந்தரம். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் எல்லாத்துக்கும் காரணம். உண்மை என்னன்னு தெரிஞ்ச உடனே நான் பார்வதி கிட்ட வருத்தத்தை தெரிவிச்சிட்டேன். பார்வதி வந்து சொல்லுச்சுமா. 25 வருஷமா என்னோட குடும்பத்துக்கு விசுவாசமாவும் நம்பிக்கையாவும் இருக்கிற ஒன்ன நிர்கதியா விடுறதுக்கு எனக்கு மனசு இல்ல சுந்தரம். எப்பவும் எனக்கு நல்லது நினைக்கிற உனக்கு நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன்.
அதுக்காக தான் இப்போ இத உன்கிட்ட நான் சொல்ல போறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ உன் மன வருத்தத்துக்கு நான் காரணமாயிட்டேன் சுந்தரம். சோ என் மன திருப்திக்காக நான் உனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. அப்படி சொல்லாத சுந்தரம். உன் சொந்த கிராமத்திலயோ இல்ல இந்த சிட்டிக்கு வெளியிலயோ நீ எங்க விருப்பப்படுறியோ அங்க உனக்கு ஒரு வீடு கட்டி தரலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். வீடா? உன்னோட விருப்பம் எதுன்னு சொல்லு சுந்தரம். உனக்கு எங்க வீடு வேணும்? ஏற்கனவே நீங்க கொடுத்த வீட்லயே நான் இருக்க போறதில்ல. இந்த ஊரை விட்டே நான் போக போறேன். இதுல புதுசா நான் ஒரு வீடு கட்டி என்ன பண்ண போறேன்? என்ன சுந்தரம் அமைதியா இருக்க? உனக்கு எங்க வீடு வேணும்? உன் விருப்பம் என்னன்னு என்கிட்ட சொல்லு. பார்வதிய வீட்டை விட்டு அனுப்புனா சுந்தரமும் வீட்டை விட்டு போக வேண்டியிருக்கும். அப்போ சுந்தரம் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு அகிலா சுந்தரத்துக்கிட்ட வீட்டை பத்தி பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு வீடெல்லாம் எதுவும் வேண்டாமா. இப்போ உனக்கு தேவைப்படலனாலும் பின்னாடி உன்னோட எதிர்காலத்துக்கு அந்த வீடு கண்டிப்பா தேவைப்படும் சுந்தரம். நான் எது செஞ்சாலும் உன்னோட நல்லதுக்காக தான் செய்வேன். வேண்டான்னு சொல்லாத. வேணும்னு சொன்னா விட்டு தொலைய வேண்டியதானே. எனக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சிட்டீங்கம்மா. இந்த வாழ்க்கையே நான் எதிர்பார்க்காததுதான். இதுக்கே நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இதுக்கு மேல எனக்கு எதுவும் வேண்டாமா. இதுவே போதுமா. நல்லா கும்பிடு போடு. இங்க என்ன நடக்குது? இப்ப எதுக்கு அகிலா வீடு கொடுக்கறேன்னு சொல்றா? இந்த விசுவாசம் என்னமோ வேணா வேணான்னு ஓவரா நடிக்கிறான். என்ன நடந்திருக்கும்? சரி சுந்தரம், ஒன்னும் அவசரம் இல்ல. நீ நல்லா யோசிச்சு உன்னோட முடிவை சொல்லு. ஆனா நான் என் முடிவுல எந்த மாற்றமும் பண்ணிக்க போறதில்ல. இது என்ன புது டிராமாவோ? அப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மேல வரீங்களா? ஏதோ பேசணும்னு சொன்னியா? அதே என்ன விஷயம் சொல்லு. என்னப்பா நடக்குதுங்க? எனக்கு ஒன்றும் புரியல. என்கிட்ட இருந்து ஏதோ உண்மையை மறைக்கிறீங்க. என்ன அதை சொல்ற? நான் எதுக்காக உன்கிட்ட உண்மையை மறைக்கணும்? அப்படிலாம் எதுவும் இல்ல. அதே நீங்க நேருக்கு நேரா என் முகத்தை பார்த்து பேசாத போதே நீங்க போய் சொல்றீங்கன்னு புரியுதுப்பா. எனக்கு நல்லது செய்யறதா சொல்லி என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறீங்க. எதுவா இருந்தாலும் மறைக்காம உண்மையை சொல்லுங்க. அதான் நீங்க எனக்கு பண்ற பெரிய உதவியா இருக்கும். பார்வதி விஷயத்துல அம்மா யோசிச்சு அவங்க முடிவை சொல்றதா சொன்னீங்க. ஆனா எனக்கு என்னமோ அம்மா ஏற்கனவே அவங்க முடிவை சொல்லிட்டாங்க. நீங்க தான் என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டு இருக்கீங்கன்னு தோணுது. உங்க பிறந்த நாளுக்கு அப்புறமா அம்மா பார்வதி கிட்ட நடந்துக்கிற விதம், பரம்பரை செயின் விஷயத்துல சுந்தரத்துக்கிட்ட அவங்க ரொம்ப கடுமையா நடந்துகிட்டது, இப்போ சுந்தரத்துக்கிட்ட அந்த வீட்டை பத்தி பேசினது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குப்பா. அம்மா சுந்தரத்துக்கிட்ட வீட்டை பத்தி பேசும்போது நீங்களும் அம்மாவும்
கண்ணால பேசிக்கிட்டு நான் கவனிச்சேன்ப்பா. தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடுங்கப்பா. உங்க பிறந்த நாள் அன்னைக்கு அம்மா கிட்ட எங்க காதலுக்கு சம்மதம் கேட்க போறதா சொன்னீங்கல்ல, நீங்க அம்மா கிட்ட கேட்டீங்களா? பார்வதி பத்தி பேசுனீங்களா? அம்மா என்னப்பா சொன்னாங்க? இதுக்கப்புறமும் நான் உன்கிட்ட உண்மையை மறைக்க விரும்பல ஆதி. என்ன நடந்ததுங்கிற உண்மையை சொல்லிடுறேன்.